புறமரக் கட்டிக்கொண்டு இரு வல்வினையார் குமைக்கும் முறைமுறை ஆக்கை புகழ் ஒழிய கண்டு கொண்டொழிந்தேன் நிறமுடை நாள் தடந்தோள் செய்யவாய் செய்ய தாமரை கண் அறமுயல் ஆழி அங்கை கருமேனியம்மான் தன்னையே என்று பாடுகிறார். ஒரு சாதாரண தூக்கணாங்குருவி கூடு கட்டினால் கூட அதை நம்மால் அவிழ்க்க இயலாது. அப்படி இருக்க அண்டங்களை எல்லாம் உருவாக்கின அந்த சர்வேஸ்வரன் புண்ணியம் பாபம் என்று ஒன்றோடொன்று பின்னி பிணைந்துள்ள இரண்டு விதமான வலிய கயிற்றால் நன்றாக கட்டி வைத்துள்ள முடிச்சுகளை நம்மால் அவிழ்க்க இயலுமோ? எங்கு முடிச்சிட்டு எவ்வாறு கட்டப்பட்டுள்ளது என்பது தெரியாதபடி முடிச்சின் நுனி பகுதி உள்புறமாக வைத்து அல்லவோ அவன் கட்டியிருக்கிறான். இப்படி பிரகிருதி சம்பந்தத்தை நினைத்து வருத்தமுற்ற ஆழ்வாரின் பிரிவு துயர் ஒருவாறு தீரும்படி எம்பெருமான் தன் வடிவழகை காட்டி அருள, உடனே ஆழ்வார், எம்பெருமானே, பாபம் புண்ணியம் என்று பிரபலமாக உள்ள இந்த கர்ம பலன்களுக்கு ஏற்றாற்போல விலங்கு மனிதர்கள் தேவர்கள் என்று திறந்து கிடந்த வாசல் தோறும் நுழைந்து திரியும் ஜந்து போல ஒரு சரீரத்திலிருந்து வெளியேறி மற்றொரு சரீரத்திலே புகுந்தடையும் துன்பங்களுக்கு ஒரு முடிவே இல்லை. அப்படி இருந்த நிலை தவிரும்படியாக உன்னை சேவித்து அனுபவிக்க பெற்றேன். அழகு பொருந்திய விசாலமான 4 திருத்தோள்களையும் சிவந்த திருப்பவள வாயையும் செந்தாமரை போன்ற திருக்கண்களையும் லோகங்களை ரட்சித்தல் என்ற தர்மத்திலேயே ஊக்கமுடைய திருவாழியினாலே அழகு பெற்ற உன் திருக்கைகளையும் கரிய திருமேனியையும் உடைய எம்பெருமானாகிய உன்னை கண்குளிர சேவித்து எனக்கு இப்படி ஒரு சரீரம் இருக்கிறது என்பதையே மறந்து மெய்மறந்து விட்டேன் என்று கூறுகிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.